गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம புண்ணியமான கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். அதுல ஏகாதச ஸ்கந்தத்துல நவயோகி உபாக்கியானத்துல ஒரு உத்தம பக்தன் அவனுடைய நிலை, அந்த பக்தி லட்சணம் எப்படி இருக்கணும்னு அழகா வர்ணிச்சிருக்கார் பிரம்மனிஷ்டால் நவயோகி உபாக்கியானத்துல. ஏவம் விரதஹா ஸ்வப்ரிய நாம கீர்த்தியா जातानुरागः द्रुतचित्त उच्चैः हसत्यतो रोदिति रौति गायति उन्मादवत् नृत्यति लोकबाह्यगा उन्मादवत् नृत्यति लोक बाह्यगा। ஒரு உத்தம பக்தன் எப்படி இருப்பான்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லும் போது, ஹசத்யதோ ரோதிதி ரௌதி காயதி, திடீர்னு பார்த்தா அந்த பிரபுவை பத்தி நினைச்சு 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 புலம்ப ஆரம்பிச்சிருவான். அப்படி புலம்பலே பாட்டாக மாறும். அப்படியே எழுந்து என் பிரபுவை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ஓடுவான். அந்த பிரபுவை பார்த்துட்டேன்னு சந்தோஷத்துல குதிப்பான். அப்புறம் இப்பேற்பட்ட ஒன்ன என்னால இவ்வளோ நாளா பார்க்காம விட்டுட்டேனே, இப்பேற்பட்ட பரமானந்தத்தை இதை அனுபவிக்காதபடிக்கு லௌகீகமான சுகத்துல விழுந்து உன் மாயையில மாட்டிக்கொண்டு உன்னை பார்க்காம இருந்துட்டேனே பிரபுன்னு ரௌதி காயதி அழ ஆரம்பிச்சிருவான். இப்படி மாத்தி 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 அந்த பகவத் விஷயமான அந்த சம்பந்தங்கள், அது விஷயமான சேஷ்டைகள் இப்படி மாறி மாறி வரும் ஒரு உத்தம பக்தனுக்கு. அந்த நிலைக்கு வந்துட்டான்னா அவனுடைய பக்தி பரிபூர்ணமா ஆயிடுத்து அப்படின்ற அர்த்தம்ன்றது போல ஒரு உத்தம பக்தன் இப்படிதான் இருப்பான்னு அந்த ஏகாதச ஸ்கந்தத்துல வர்ணிச்சிருக்கு. அதே போல பிரகலாத சுவாமியும் அப்படிதான் இருந்தார். கொச்சின் தசன்னு கொச்சின் நிருத்தியன்னு, திடீர்னு பார்த்தா சிரிப்பாராம் என் பிரபுவை பார்த்தேன் அந்த ஆனந்தத்துலன்னு, திடீர்னு பார்த்தா நர்த்தனம் பண்ணுவாரா என் பிரபுவை பார்த்த சந்தோஷம்னு, சில சமயத்துல பார்த்தா அழுவாராம் ஏன்னா இப்பேற்பட்டவொன்னே இவ்வளவு நாள பார்க்காம விட்டுட்டேனேன்னு. இந்த மாதிரி பிரகலாத சுவாமியோட நிலையும் இப்படிதான் இருந்ததுன்னு சப்தமஸ்கந்தத்துல வர்ணிக்கிறார். அதனால இந்த பக்தர்கள் அந்த பகவத் அனுபவம் அந்த சமயத்துல எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. அப்படி உத்தம பக்தர்கள் இந்த நாரத பக்தி சூத்திரத்திலேயே பக்தின்னா என்ன அப்படின்னு அதுக்கு உதாரணம் காமிக்கிறது கோபிகைகள்னா அவளுடைய பக்தி எப்படி இருக்கும், அந்த பக்தி லட்சணத்தை வர்ணிக்கிறதுக்கு பிரம்மனிஷ்டாலே கொஞ்சம் திக்குமுக்காடுறார். இந்த அத்தியாய ஆரம்பத்துல இதி கோப்ய பிரகாயந்த்யஹ, இப்படி கோபிகைகள் பாடினார்கள் அப்படின்ன உடனே பரீட்சித்து கேட்கிறார், என்ன வருத்தமா இருக்கும்போது எப்படி பாட முடியும்னா, அப்பா இது பாட்டு இல்லடா, இது பாட்டாக இப்படி வர்ணிக்கப்பட்டதே தவிர அவளுடைய எண்ணங்கள் அது பாட்டாக வெளியில வந்தது. பிரலபத்யஸ்ச சித்ரதா, உடனே பரீட்சித்து கேட்கறது போல இங்க பெரியவாலாம் அப்படி சொல்லுவா, இங்க பாடினாலா புலம்பினாலா இதை சொல்லுங்கன்னா, ருருதுஹு ருருதுஹுன்னா, ருருதுஹுன்னா அழறது, கிருஷ்ணா நீ வரணும் நீ வரணும் நீ வரணும்னு அழுதார் அப்படின்னார். இப்படி மாத்தி மாத்தி அவ என்ன பண்ணினா, அவளுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனிஷ்டாலாவே சரியாக சொல்ல முடியல. அது அனுபவிக்க வேத்தியம்தான். இந்த மாதிரி பக்தியினுடைய பரிபூர்ணமான லட்சணத்தை சொல்லிலாம் யாரையும் புரிய வைக்க முடியாது, அதை அனுபவிச்சாதான் முடியும். அவ புலம்புறாளா இல்ல பாடுறாளா இல்ல அழறாளா அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது, அது அனுபவிக்க வேத்தியம்தான். அவ பண்ணது சரியா இல்லையா அப்படின்றத அவ பலனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்படி கோபிகைகள் கிருஷ்ணனை காணாம, கிருஷ்ணா நீ தரிசனம் கொடு தரிசனம் கொடு தரிசனம் கொடுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விரக பரம விரக பிரேம ரூபா பக்தி ரீத்யபிதீயத்தைன்னு பரம விரகம்தான், அந்த விரக ஸ்வரூபந்தான் பரம பக்தியாக மாறுறதுன்னு சைத்தன்ய மகாபிரபுவுடைய சரித்திரத்துல கூட வருது. அப்படி அந்த விரக காஷ்டையை முத்தி போகும்போது பார்த்தா இதுக்கு மேல இந்த கோபிகைகள் தாங்க மாட்டான்னு அந்த பிரபு ஆவிர்பாவம் மாறா அதே இடத்துல தாசாம்
ஆவிரபூத் சௌரிஹி ஸ்மயமான முகம்புஜஹ. ஏன்னா உலகத்துல சாதாரண மனுஷன் தான் எங்கேயாவது போயிருந்தானா நடந்து வரணும். இவர் சர்வேஸ்வரன், இவர் தான் எல்லா இடத்துலயும் இருக்கார். எங்கேயோ போயிட்டு வரணும்ன்றதில்ல, அங்க அப்படியே ஆவிர்பாவம் தான். தாசாம் ஆவிரபூத் சௌரிஹி. இங்க என்னன்னா பகவான் அவ கூட தான் இருக்காராம். எப்படி மாயேன்னு ஒரு திரை இருக்கிறதுனால அந்த பிரபுவை நம்மளுக்கு திரையிலையோ தன்னை மறைச்சின்றாரா, ஆனா கோபிகைகள் கூடயே தான் இருக்கார் கிருஷ்ணர். இப்ப இவாளுடைய பக்தி பரிபூர்ணமா ஆகி இவாளுக்கு கொஞ்சம் கூட அகம்பாவம் இல்லை. அந்த நிலைக்கு வந்த உடனே பிரபு அங்க ஆவிர்பாவம் ஆறார். ஸ்மயமான முகம்புஜகா. இப்படி சிரித்து கொண்டு மந்தஹாசத்தோட அங்க ஆவிர்பாவம் மாறாராம். பீதாம்பரதர ஸ்ரக்வி. பீதாம்பரத்தோட சாக்ஷான் மன்மதஹாவா அங்க ஆவிர்பாவம் ஆனவொன்னே தம்பிலோக்கிய ஆகதம் பிரேஷ்டம் பிரத்யுத்புல்ல திருஷோ அபலாகா. அப்படி பகவானை பார்த்த உடனே ஆஹா பிரபு வந்துட்டானா, பிரபு வந்துட்டானா எங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்குன்னு உத்தஸ்துகு யுகபத் சர்வாகா தன்வகா பிராணமிவ ஆகதோ. பிராணமிவ ஆகத். இந்த ஒரு சரீரம் இருக்கு, உயிர் போன சரீரம் அப்படி படுத்த கிடக்குன்னா அதுக்கு உயிர் கொடுத்தா அப்படி எப்படி எழுந்துக்கும்? அப்படி எழுந்தது போல இத்தனை நேரம் கிருஷ்ணரை பார்க்காம கிருஷ்ண விரகத்துல துடிச்சுன்னு இருக்கா கோபிகைகள். இப்படி கிருஷ்ணனை பார்க்கறாலோ இல்லையோ ஆசையோடு எழுந்துக்கிறாளாம் உயிர் வந்தது போல. அப்படி எழுந்துன்னு பகவானை பார்த்து பரம சந்தோஷப்படுறார்கள். இப்படி கிருஷ்ணரை பார்த்தவொடனே இந்த கோபிகைகள் எப்படி அவ நிலைமை இருக்குன்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இதெல்லாம் அனுபவிக்க வைத்தியம் தான். இதெல்லாம் சொன்னா எப்படி புரிஞ்சிக்க முடியும் அவளுடைய நிலைய? அந்த நிலையில இருக்கிறவாளுக்கு தான் தெரியும். அப்படி கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணான்னு கிருஷ்ணன் மேல இவ்வளோ ஆசை வச்சவர்களுக்கு கிருஷ்ணனை காணல. இப்ப கிருஷ்ணனை பார்த்த உடனே கோபிக்கு நேரா வந்து ஒத்தி திருவடியில விழறா, ஒத்தி பின்வழியா வந்து புஜத்தை கட்டிக்கிறா, ஒத்தி கையை முத்தம் கொடுக்குறா, இன்னொத்தி வந்து ஆஹா கிருஷ்ணா வந்துட்டியேன்னு அந்த முகத்து கிட்ட போய் அந்த கையை வச்சு எவ்வளோ அழகான கிருஷ்ணன் நீ எங்களை விட்டுட்டு போயிட்டேன்றா. ஒத்தி வந்து தூரக்க நின்று கிருஷ்ணனை பார்த்துன்னு முறைக்கிறாளாம், இப்படி எங்களை விட்டுட்டு நீ வந்து இப்படி ராத்திரில விட்டுட்டு போயிட்டியே, இப்படி விட்டுட்டு போலாமான்னு. ஏன்னா எல்லாம் பகவானுக்கு சொந்தம். காமக்ரோத அபிமானாதிகம் தஸ்மின்னேவ கரணியம்னு கோபம் வந்தாலும் கிருஷ்ணன்ட்ட தான், ஆசை வந்தாலும் கிருஷ்ணன் தான், எதுவா இருந்தாலும் அபிமானம் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கிருஷ்ணர்கிட்ட தான் அவளுடைய நிலை. இப்ப கிருஷ்ணனை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷப்படுறா, போய் கட்டிக்கிறா, முத்தம் கொடுக்குறா, காலில் விழறா, நீ இனிமே போயிடாத கிருஷ்ணான்னு ஒத்தி கெஞ்சரா. இப்படி கோபிகைகள் பரமானந்தத்துல மூழ்கி கிடக்கா கிருஷ்ணனை பார்த்ததுக்கு அப்புறம். இப்படி இருந்துட்டே இருக்கும்போது இன்னொரு கோபி என்ன பண்ணான்னா, இவாள மாதிரிலாம் கிட்டக்க போக முடியலையா அவளால. கிட்டக்க போக முடியலன்னா என்ன, பிரேம தானே இங்க முக்கியம். அப்படியே கொஞ்சம் ஹைட்டா ஒரு இடத்துல நின்று அந்த பாதத்திலேருந்து தலை பரியந்தம் கிருஷ்ணர் ஒரு தடவை பார்த்தாலாம். அப்படி பார்த்துட்டு அந்த கிருஷ்ணரையே விழுங்குவது போல ஒரு தடவை பார்த்து அந்த கண்ணை மூடின்ட்டான். என்ன பண்ணான்னா அந்த கண் வழியாக அந்த ரூபத்தை உள்ள கொண்டு போயிட்டா, மனசுல வச்சுட்டு மனசுல எப்பயுமே பார்க்கறதுக்காக உள்ள கொண்டு போயிட்டா. அப்படி ஒரு தடவை பார்த்துட்டு கண்ணை மூடினாலும் இல்லையா பகவானுடைய அந்த ரூபம் மந்தஹாசத்தோட மனசுல தெரிய ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் நான் கண்ணை திறந்தாதானே நீ வெளில போவ அப்படின்னு சொல்லிட்டு யோகி மாதிரி அப்படியே கிளம்பிட்டாலாம். கண்ணை திறக்கலையா, ஜென்மத்துக்கு கண்ணை திறக்கலையா, அதுக்கப்புறம் கண்ணை திறந்தாதானே வெளில போவேன்னு இப்படி பகவானை பார்த்து சமாதி ஸ்திதியில யோகி இருக்கிறது போல ஒரு கோபி கிளம்பிட்டான்னு இப்படி பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு கோபியும் கிருஷ்ணர்கிட்ட இப்படி இருக்கும்போது அந்த கிருஷ்ணன் எல்லோரையும் சமாதானம் படுத்தி அப்படியே அந்த கோபிகைகள்லாம் அழைச்சிட்டு முன்னாடி போறாராம். போனா அந்த அழகா யமுனை போறது. அந்த ராத்திரி வேலை அந்த சந்திரனுடைய வெளிச்சத்துல யமுனை ஜிலு ஜிலு ஜிலுன்னு போறது. அந்த யமுனை போற அத பக்கத்திலேயே கொஞ்சம் மணல் நிறைய இருக்கான். ஏன்னா சமிருத்தியா யமுனை போல கொஞ்சம் பாதி தான் யமுனை போறா, அதுக்கப்புறம் சுத்த ஸ்படிகமாக வெள்ளவில்லேன்னு மண்ணு இருக்கு அங்க. அதை பார்த்தாலே ஆசையா இருக்கு. அந்த மண்ணு கிட்ட இந்த கோபிகைகள் எல்லோரையும் அழிச்சுன்னு போனார் பகவான். அப்படி பகவான் வந்த உடனே அந்த பகவானுக்காக ஒரு ஆசனம் மாதிரி அந்த மண்ணிலேயே தயார் பண்ணி
கொஞ்சம் உயர்வா இருக்கிற மாதிரி பகவான் அதுல உக்காத்தி வச்சுட்டு கோபிகைகள்லாம் சிஷ்யர்கள் உட்காருவது போல பக்கத்துல உட்காந்துட்டு அந்த கிருஷ்ணனுடைய அழகையே பார்த்துட்டு இருக்கா. எப்பேற்பட்ட ஸ்வரூபம் உன் ஸ்வரூபம்! இந்த ஸ்வரூபத்தை எல்லோருக்கும் அந்தரியாமை இருந்து கொண்டு ஆனந்த கொடுத்துட்டு யோகிகள்லாம் தேடுறாளே இந்த ஸ்வரூபத்தை, அப்படி இருக்கிற நீ எங்களை விட்டுட்டு போயிட்ட, இப்ப நீ வந்துட்ட, உன்னை நான் விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா கோபிகைகளும் கண்ணால குடிக்கிறது போல கிருஷ்ணன் கிட்ட உக்காந்துட்டு பேசணும்னு ஆசைப்படுறா. மேல பகவானை பார்த்து இவாளுடைய சம்பாஷணையை கேட்டாலே இது ஏதோ ஒரு ஞானிகள் 2 பேரும் பேசிக்கிறது போல, இந்த வைராக்கியத்தை தேடின்னு போறவா பேசிக்கிறது போல இருக்கும். மேலே இவா 2 பேருடைய சம்பாஷணம் அருமையா இருக்கும். இந்த கோபிகைகள் ராசலீலைக்காக தானே வந்தா. ராசலீலைக்காக வந்த கோபிகைகள் சில விஷயங்கள் தத்துவம் போல பேசுறா பகவான் கிட்ட. அதுக்கும் பகவான் பதில் சொல்றார் அழகா. அதனால இவாளுக்கு பகவான் கிட்ட இந்த சரீர சம்பந்தப்பட்ட இந்த சுகம் அதை எதிர்பார்த்து வரலன்னு பரிபூர்ணமாக தெரியறது. அதுக்கும் மேல சர்வஸ்வமும் என் பிரபுதான், அதுல இதுவும் ஒன்று, என்னுடைய பிராணகாந்தனவன் அப்படின்றது போல அந்த கோபிகைகள் இருக்கிறது போல தெரியறது. அந்த பகவானை பார்த்து கோபிகைகள் சொல்றா, இந்த உலகத்துல பார்த்தேன்னா இப்ப எத்தனை விதமான ஜனங்கள் இருக்கான்னா எங்களுக்கு 3 விதமான ஜனங்கள் தெம்படுறா, கண்ணில் படுறா. யார் யாருன்னா, இப்போ ஒருத்தன் பிரியமா இருக்கான்னா நான் பிரியமா இருந்தா அவன் பிரியமா என்கிட்ட இருக்கிறது, ஒருத்தன் ஆசை காமிச்சா அவன் ஆசை காண்பிக்கிறது அப்படின்னு சில பேர் இருக்கா. இன்னும் சில பேர் எப்படி இருக்கான்னா, நீ ஆசை காண்பிக்கலைன்னாலும் பரவாயில்ல, நான் உன் மேல ஆசை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் இருக்கா. இன்னும் சில பேர் எப்படி இருக்கான்னா, நீ ஆசை வச்சாலும் சரி ஆசை வைக்கலாலும் சரி நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருக்கா. இந்த மாதிரி 3 விதமான ஜனங்கள் இருக்காலும் இந்த 3 விதமான ஜனங்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்னாரும் இப்படிதான் இருக்கா, இதை பண்றான்றது எங்களுக்கு தெரியறது. ஆனா இதுக்கு அடிப்படையா முக்கியமான காரணம் என்ன, இதுக்கு நீ பதில் சொல்லணும்ன்றது போல அந்த கோபிகைகள் கிருஷ்ணர்கிட்ட கேட்ட உடனே கிருஷ்ணர் மேல அழகா அந்த திட்டுல உட்காந்துண்டு ஒரு யோகீஸ்வரன் போல நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணது போல, ராசலீலைக்காக வந்த கோபிகைகள் கிட்ட இந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணது போல பகவான் பேச ஆரம்பிக்கிறார். முதல் கேள்வி என்ன கேட்டா, நாம் ஆசையா இருந்தா அவ ஆசையா இருக்கான்னு சொன்னாலும் அதுக்கு பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல இருக்கிற பெரும்பாலானவர்கள் இப்படிதான் இருப்பா. அவளுக்கு என்னன்னா தன்னுடைய காரியம் ஆகணும்ன்றதுக்காக இன்னொருத்தட்ட ஆசையா இருப்பா. அவளுடைய காரியம் ஆகணும்ன்றதுக்கு இவாள்கிட்ட ஆசையா இருப்பாளே தவிர இவா 2 பேருக்குள்ள வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஒரு வியாபாரி போல. ஒரு வியாபாரி என்ன பண்றான், வியாபாரம் விற்கும் போது நிறைய ஆப்பிள் இருக்கு சார், இந்த ஆப்பிள் நீங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு பேசும்போது சொல்லுவான். அவர் என்ன, இவன் இந்த ஆப்பிளை சாப்பிட்டு இவன் சதாபிஷேகம் பண்ணிக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். இன்னைக்கு இந்த 100 ஆப்பிளை வித்தாகணும். இப்ப அவன் அப்படி சொல்றான்றதுக்காக அவன் நம்மளோட ஹிதவாதி அப்படின்றதுக்காக இவர் அவன் பேசுறதுனால சந்தோஷப்பட்டு அவன் என்ன போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கிக்கிறாரான்னா அது கிடையாது. இவருக்கும் தெரியும் அவன் விற்கிறதுக்காக தான் சொல்றான்னு. இவருக்கும் அந்த ஆப்பிள் வேணும்ன்றதுனால அதை போய் வாங்கிக்கிறார். அதனால இது ஏதோ பிரியமா இருக்கிறது போல இருக்குமே தவிர, நீங்கள் முதல் கேள்வி கேட்டதுக்கு இதுதான் உதாரணம். அதனால இவன் அவங்கிட்ட பிரியமா இருக்கான், அவன் இவங்கிட்ட பிரியமா இருக்கானா, 2 பேருக்கும் காரிய நிமித்தமா தான் பிரியமே தவிர இதுல எந்த சுத்த பிரேமையும் கிடையாது அப்படின்னு முதல் கேள்விக்கு பதில் சொல்றார். அடுத்ததாக சொன்னேன், நீ பிரியம் காமிச்சாலும் சரி பிரியம் காமிக்கலனாலும் சரி சில பேர் ஆசையா இருக்காளுன்னா அது யாருன்னா அப்பா அம்மா போல அப்படின்னு பகவான் வாக்குனால சொல்ற. தன்னை போலன்னு கூட சொல்ல பகவான்னு, நான் அப்படி இருக்கேன்னு கூட சொல்லாதபடிக்கு ஒரு படி மேல அப்பா அம்மாவுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கார். என்ன, அப்பா அம்மா தானே நம்ம கிட்ட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காதபடிக்கு நாம ஆசை வைக்கலன்னாலும் கூட ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாடா கண்ணா எப்படி இருக்க என்னன்னு கேட்கறது யாரு? அம்மா தான் இந்த உலகத்துல. அப்பா தான் இவன் பிரியம் வைக்கலன்னாலும் பரவாயில்ல அவன் நன்னா இருக்கானான்னு அப்படி சேர்த்து வச்சு அத்தனையும் கொடுக்கறது அப்பா அம்மா தான் இந்த உலகத்துல. அது போல பிரியம் வைக்கலன்னாலும் பரவாயில்ல அவ பிரியம் வைப்பா. இதனுடைய அடிப்படை எந்த ஒரு சுயநலமும் இருக்காது, பூர்ண ஸ்நேகமும் தர்மமும் தான் இருக்கும்னு இந்த 2வது கேள்விக்கு பதில் சொல்றார் கிருஷ்ணர். 3வது கேள்விக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, நீ பிரியம் வச்சாலும் சரி பிரியம் வைக்கலாலும் சரி அவள்கிட்டேருந்து ஒரு பிரியத்தையும் எதிர்பார்க்க முடியாதுன்னா இந்த மாதிரி இருக்கிறவா 2 பேர். ஒன்று மகா அசத்து சுயநலவாதி, அவனுக்கு உன்கிட்ட பிரியம் வைக்கணும் கிடையாது, திமுரோட சுத்திண்டு அவன் நீ பிரியமா இருந்தாலும் சரி பிரியம் இல்லைன்னாலும் சரி அவன் பிரியம் இல்லாத போறதான் நடத்துப்பான். மகா அசத்து, இவன் அயோக்கியன் உலகத்துல.
ஆனா இப்படி இவன் ஒண்டி கிடையாது, இன்னும் ஒரு கிளாஸ் இருக்கா. அது யாருன்னா மகான்கள், ஞானிகள். அவள்கிட்ட நீ பிரியமா இருந்தாலும் சரி, பிரியம் இல்லைன்னாலும் சரி, அவ எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிக்க மாட்டா. ஏன்னா அவளுடைய மனசு தியாசம் முழுக்க வேற ஒண்ணு ஆகர்ஷணம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுனால அவளுடைய மனசு முழுக்க அங்க இருக்கும். அதனால அவ சம்பந்தம் படாம இருப்பா. அதனால இந்த அசத்துக்களும் மகான்களும் ஒன்றும் கிடையாது. அதனால நீங்க கேட்ட இந்த 3வது கேள்விக்கு யாரெல்லாம் இருப்பான்னா, மகான்களும் இந்த மாதிரி இருப்பா, அசத்துக்களும் இருப்பா. ஆனா மகான்கள் அவ சுயநலம் இல்லாதபடிக்கு பகவத் தியாசத்துல இருக்கிறதுனால அவ எந்த பிரதிபலனும் இல்லாம இருப்பா. ஆனா இந்த அசத்துகளுக்கெல்லாம் அகம்பாவம் ஏறினதுனால அவ பிரியமும் வைக்க மாட்டான், பிரியம் இல்லாத மாதிரியும் இருப்பான். ஆனா எல்லாரும் தன்கிட்ட பிரியமா இருக்கணும்னு நினைப்பான். இப்படி 3 விதமாக நீங்க கேட்ட கேள்விக்கு 3 உதாரணத்தை சொல்லி பகவானை முடிச்சிட்டு மேல அந்த கோபிகைகளை பார்த்து பகவான் இன்னும் சில வார்த்தைகள் பேசுற. என்னுடைய பக்தர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ரூபத்தை காண்பிச்சுட்டு அப்புறம் அதை நான் மறைச்சிருவேன். அப்படி மறைக்கும் போது என் பத்தின விஷயத்தை, இந்த பரமானந்தத்தை அனுபவிச்சுட்டு அதை அனுபவிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட எப்பொழுதும் என்னோட ஸ்மரணத்துல இருப்பா, அதை அடையணும்னு நினைப்பா. இங்க என்னன்னா, என்னை பார்க்கறத விட என் பத்தின விஷயத்தை 24 மணி நேரம் ஸ்மரிச்சுண்டு விரகத்துல இருக்கிறது தான் இன்னும் கூட வசதியானது. என்னை பார்த்துட்டா அந்த க்ஷணத்துல முடிஞ்சிடும். அதனாலதான் என்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் என்னுடைய தரிசனத்தை கொடுத்துட்டு உடனே மறைச்சிருவேன். அப்பா அவளுக்கு என்ன தோணும்னா, இன்னும் கூட என் மேல பக்தி என்னை பார்க்கணும்னு அந்த ஆர்வத்தோட இருப்பா. இங்களுடைய அவளுடைய ஸ்மரணை தான் முக்கியம். என்னை பத்தின 24 மணி நேரம் ஸ்மரண தாரையா மனசுல இருக்கணும்ன்றது தான் முக்கியமா இருக்கிறதுனால அப்படி நான் பிரிவேன். அதே போலதான் உங்களுக்கும் நான் பண்ணினேன். உங்களுக்கு நான் முதல்ல இந்த ராசனையில ஆரம்பிச்சுட்டு பிரிஞ்சதுக்கு காரணமே, உங்களுக்கு இன்னும் கூட என்னிடத்துல பக்தி வரணும்ன்றதுனாலதான். அப்படி உங்களை விட்டுட்டு நான் எங்கேயோ போயிடல. நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ எல்லாம் உங்க கூடயே தான் வந்தேன். எனக்கு என்னன்னா, நீங்க என் மேல எவ்வளவு பக்தி வச்சிருக்கேன்னு இப்படி ஒவ்வொன்னுத்தையும் கேட்டு புலம்பிண்டு போறத அதை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. நான் உங்க கூட இருந்தேன்னா அதனால உங்களால பண்ணுவேல அந்த மாதிரி. அதனாலதான் நான் மறைவது போல மறைஞ்சனே தவிர நான் எங்கேயும் போயிடல. நீங்க போயிட்டே இருக்கும்போது உங்க கூடையே தான் சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தேன். அப்படி உங்களுக்கு நான் மறைஞ்சதுக்கு காரணமே என் மேல ஆசை இன்னும் கூட விருத்தி ஆகணும்ன்றதுனாலதான் இப்படிதான் என் பக்தர்களுக்கும் நான் பண்ணுவேன். அப்பதான் என் பத்தின ஸ்மரணை நிறைய அந்த விரக காஷ்டையில இருப்பா. அதனுடைய ஆனந்த அனுபவம் அனுபவிக்க வேத்தியமே தவிர சொன்னா தெரியாது. ஆகையாலதான் நான் மறைந்தேனே தவிர நான் எங்கேயோ போயிடல. உங்க கூடையே தான் சஞ்சாரம் பண்ணிட்டு நீங்க இப்படி புலம்புறது எல்லாத்தையும் கேட்டு நான் பரம சந்தோஷப்பட்டேன். என் மேல நீங்க வச்சிருக்கிற ஆசையை பார்த்து சந்தோஷப்படணும் தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கடைசியாக கோபிகைகளை பார்த்து பகவான் சொல்ற, நீங்க பண்ற இந்த பக்திக்கு நான் பதில் பண்ணணும்னா, இந்த தேவ ராத்திரத்துல உங்க எல்லாருக்கும் சேவை செஞ்சா கூட என்னால பதில் பண்ண முடியாது. அப்படி ஒரு ஆசையோட நீங்க பக்தி பண்றேன். ஆகையால விபுதாயுஷாபி மகா, தேவ வருஷத்துல 100 வருஷம் நான் உங்களுக்கு சேவை செஞ்சா கூட நீங்க பண்ற பக்திக்கு என்னால பதில் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட உத்தம பக்தர்கள்னு சர்டிபிகேட் யாரோ கொடுக்கல, பகவான் தன் வாக்குனால கொடுக்கிறார் கோபிகைகளுக்கு. அவ அப்படி ஒரு ஆசையை வைக்கிறான். ஏதோ இந்த கோபிகைகள் கூட ராசம் ஆடியதுனால சரீர சம்பந்தப்பட்ட சுகத்தோட இருந்தா இது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு தோற்றம் தோன்றதே தவிர இதுக்கும் காமத்துக்கும் 1% கூட இங்க உள்ள வரல. சுத்த பிரேமஸ்வரூபமா இருந்ததுன்னு அடுத்தடுத்த அத்தியாயத்துல நம்மளுக்கு தெரிய போறது. அதனாலதான் பகவான் அவர்கள்கிட்ட சொல்லும்போது, நீங்க வச்ச இந்த நிஷ்காமியமான இந்த பக்திக்கு நான் 100 வருஷம் தேவ வருஷத்துல உங்களுக்கு சேவை செஞ்சா கூட என்னால பதில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேல ராசத்தை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அப்படி பகவான் குரு போல உபதேசம் பண்ணிட்டு மேல அவ இந்த ராசத்துக்காக தானே ஆசைப்படுறா. அத எப்படி யார் யாரெல்லாம் எதெல்லாம் கேட்கிறாளோ, அப்படி பிரார்த்திதாம்ச வரான் சர்வான்னு கொடுக்குறாலோ அந்த மாதிரி கோபிகைகள் இது ஆசைப்பட்டதுனால கொடுக்குறாரா. அவரை பொறுத்தவரையும் எல்லாம் ஒண்ணுதான். கோப குழந்தைகளுக்கு ஸ்நேகபாவத்தை கொடுத்தார், அம்மாவுக்கு வாத்சல்யத்தை கொடுத்தார், இவாளுக்கு பிரேம பக்தியை கொடுத்தார். அந்த மாதிரி பிரபுவுக்கு எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு மேல ராசத்தை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அவ கூட ராசம் ஆரம்பிக்க போறார். எப்படி ராசம் விளையாடினார் அப்படின்றதெல்லாம் அடுத்த அத்தியாயங்கள்ல வருது. அப்படி கோபிகைகளுடைய உத்தம பக்தி, முதல்ல கோபிகைகளுடைய பிரணய கீதம் 29வது அத்தியாயத்துல பார்த்தா தெரியும்.
அடுத்தது கோபிகைகளுடைய விரக காஷ்டம் 30வது அத்தியாயத்துல. அந்த விரக காஷ்டமானது முத்தி போய் 31வது அத்தியாயத்துல அது கோபிகா கீதமாக வெளில வருது. மேல 32வது அத்தியாயத்துல கடைசியா அழுதால் உன்னை பெறமாறாமேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல எங்களுக்கு தெம்பு இல்லைன்னு இவா இப்படி அழும்போது பகவான் இங்க ஆவிர்பாவம் பண்ணி அங்க அவளுக்கு பரமானுகிரகம் பண்ணி தரிசனத்தை கொடுத்து இப்படி கோபிகைகளோட அந்த ராத்திரி இப்படி உட்காந்துட்டு ஜம்முன்னு பேசிண்டு ராசக்கிரீடையும் பண்ணினார். மேலையும் ராசக்கிரீடை இன்னும் கூட பண்ண போறார் அப்படின்றதோட இந்த அத்தியாயம் பூர்த்தி ஆறுது. மேல எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். अथ द्वात्रिंशोऽध्यायः श्रीशुकोवाच इति गोप्यः प्रगायन्त्यः प्रलपन्त्यश्च चित्रधा रुरुदुः सुस्वरं राजन् कृष्णदर्शनलालसाः तासाम् आविरभूत् शौरिः स्मयमानमुखम्बुजः पीताम्बरधरस्रग्वी साक्षान् मन्मथः तं विलोक्यागतं प्रेष्ठं प्रीत्युत्फुल्लदृशो बलाः उत्तस्थुः युगपत्सर्वाः तन्वः प्राणमिवागतं काचित् कराम्बुजं शौरेः जगृहे अञ्जलिना मुदा काचिद्दधार तद्बाहुम् अंसे चन्दनरूषितं काचिदञ्जलिना गृह्णात् तन्वीताम्बूलचर्वितम् एका तदङ्घ्रिकमलं सन्तप्ता स्तनयोरधात् एका भृगुटिम् आबध्य प्रेमसंरम्भविह्वला घ्नतीवैक्षत् कटाक्षेपैः सन्दष्टदशनच्छदा अपरा निमिषदृग्भ्यां जुषाणा तन्मुखाम्बुजम् आपीतमपि नातृप्यत् सन्तः तच्चरणं यथा तं काचित् नेत्ररन्ध्रेण हृदि कृत्य निमील्य च पुलकाङ्ग्युपगुह्यास्ते योगीवानन्दसम्प्लुता सर्वास्ताः केशवालोक परमोत्सवनिर्वृताः जहुः विरहजं तापं प्राज्ञं प्राप्य यथा जनाः ताभिर्विधूतशोकाभिः भगवान् अच्युतो वृतः व्यरोचताधिकं तात पुरुषः शक्तिभिर्यथा ताः समादाय कालिन्द्या निर्विश्य पुलिनं विभुः विकसत् कुन्दमन्दार सुरभ्यनिलषट्पदं शरच्चन्द्रांशुसन्दोह ध्वस्तदोषातमः शिवम् कृष्णाया हस्ततरला चितकोमलवालुकम् तद्दर्शनाह्लाद विधूतहृद्रुजः मनोरथान्तं श्रुतयो यथा ययुः स्वैरुत्तरीयैः कुचकुङ्कुमाङ्कितैः अचीक्लपन्नासनम् आत्मबन्धवे तत्रोपविष्टो भगवान् स ईश्वरः योगेश्वरान्तः हृदि कल्पितासनः चकासगोपी परिषद्गतोर्चितः त्रैलोक्यलक्ष्म्येकपदं वपुर्दधत् सभाजयित्वा तमनङ्गदीपनं सहासलीलेक्षण विभ्रमभ्रुवा संस्पर्शनेन
अङ्ककृताङ्घ्रिहस्तयोः संस्तुत्यैषत् कुपिता बभाषिरे गोप्यवूचुः भजतो अनुभजन्त्येक एतद्विपर्ययम् नो भयांश्च भजन्त्येक एतन्नो ब्रूहि साधु भोः। श्रीभगवानुवाच मिथो भजन्ति ये सख्यः स्वार्थैकान्तोद्यमाहिते न तत्र सौहृदं धर्मः स्वार्थार्थं तद्धि नान्यथा भजन्ति अभजतो ये वै करुणाः पितरो यथा धर्मो निरपवादोऽत्र सौहृदं च सुमध्यमाः भजतोऽपि न वै केचित् भजन्ति अभजतः कुतः आत्मा रामा हि आप्तकामाः अकृतज्ञा गुरुद्रुहः नाहं तु सख्यो भजतोऽपि जन्तून् भजाम्यमीषाम् अनुवृत्तिवृत्तये यथा धनो लब्धधने विनष्टे तच्चिन्तयान्यन्निभृतो न वेद एवं मदर्थोज्झित लोकवेद स्वानां हि वो मय्यनुवृत्तये अबलाः मया परोक्षं भजतातिरोहितं मासूयितुं मार्हथ तत्प्रियं प्रियाः न पारयेऽहं निरवद्य संयुजां स्वसाधुकृत्यं विबुधायुषापि वः यामा भजन् दुर्जरगेहशृङ्खलाः संवृश्च्य तद्वः प्रतियातु साधुना। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे रासक्रीडायां गोपीसान्त्वनं नाम 32 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।